ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் நம்ம என்ன கேம் விளையாட போகிறோன்னா பிளாக்ஸ் ரூட் தான். நம்ம பார்ட் 1 போட்டிருப்போம், அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸு. அதேமாரி வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து பார்ட் 2 போடுங்கன்னு கேட்டார். அவர் பேர் வந்து நான் சொல்கிறேன், மெகாவஸ் தமிழ் கேமிங்னு ஒருத்தர் கேட்டிருந்தார். ஸோ அவருக்காக வந்து இதை போட போகிறோம். ஓகே, இப்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே இருக்க ரிவார்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இன்னும் நம்ம வந்து லெவல் 10க்கு போனோம். இப்போ ஒரு அடி அடிச்சா யாருன்னா போய் அடிக்கலாம். அதில் கூட நம்ம லெவல் போயிடுவோம். ப்ளீஸ் கொஞ்சம் இதுவாக இருக்குது. அட்ரா ப்ளீஸ், நம்மக்கிட்ட எவ்வளோ காசு கரெக்டாக நான் வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ், நான் ஓரளவுக்கு கற்றுக்கினேன். வேறு ஒரு ஐடியில் போய் ஒரு லெவல் 17 வரையும் வந்துட்டேன். ஸோ அதை வச்சு கரெக்டாக நான் வாங்கலாம். லெவல் 10 போயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கொஸ்ட்டும் முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம வந்து கரெக்டாக நான் போய் வாங்கலாம். இந்த கேம் கம்ப்யூட்டரில் விளையாடுறது நல்லா இருந்துச்சு கைஸ். பிளாக்ஸ் ஃப்ரூட்டா? நம்மளுக்கு பிளாக்ஸ் ஃப்ரூட்டான்னு தேவையில்லை. நம்மளுக்கு இப்போதைக்கு பிளாக்ஸ் ஃப்ரூட் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ஸ்வாட் வாங்கலாம். கட்டானா தான் வாங்க போகிறோம். 1000 கட்டானா வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம கட்டானா வாங்கியாச்சு. நெவர் மைண்ட் தெரியாமல் கொடுத்துருந்தா. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கப்பலை வச்சு வேற என்ன போகலாம். டீலரா இப்போதைக்கு நம்ம 300லாம் கொடுத்து வாங்க வேணாம். நம்ம ஃப்ரீலேயே ட்ரை பண்ணி பார்ப்போம். கடனை சும்மா யூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல தெரில, இந்த இடத்துல எதுவும் இருக்கிற மாதிரி தெரில. ஸோ நம்ம வந்து வேற எங்கன்னா போகலாம். ஃபாரஸ்ட் மாதிரி அங்கே போகலாங்க. இந்த ஃபாரஸ்ட் போயிட்டு அங்கே லெவல் ஏற்றலாம். நம்மளோட லெவல் அதிகமாக இருக்கவங்க இருப்பானுங்க. நாங்கள் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்துட்டோம் ஜங்கிளுக்கு. ஜங்கிள் தானே? ஆமாம், ஜங்கிள் தான். இங்கே இந்த குரங்கு மூஞ்சி யாருன்னு பார்த்தீங்களா? வேற யாரும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜங்கிள் தான். குரோவே கார்டன். அடிக்கிறாங்க. லெவல் 14 நடிகமாக தான் இருக்குது. நான் அந்த ஒரு சப்ஸ்கிரைபருக்காக தான் போட்டிருக்கேன். அதேமாதிரி நம்ம வந்து ஒரு எடிட் பண்ணி போட்டிருப்போம் ஸ்டீலை பிரிண்டட் வச்சு. அது வந்து 1K பண்ணி போயிட்டுருக்கு. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ப்ரைஸ். ஆனால் அந்த 1K மெம்பர்ஸும் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் நல்லாயிருக்கும். ஆனால் அது வேறு விஷயம் எடுத்துக்கலாம். நிறைய நல்லா இல்லைன்னு நினச்சேன். அதான் எனக்கே விளையாட பிடிச்சி போச்சுங்க. நிறைய பேருக்கு அதனால தான் பிடிக்குது போல. பிடிக்குது போல. நம்ம கொஸ்டே வாங்காமல் போய் எடுத்துருக்கோம். வாங்க போயிட்டு கொஸ்ட் வாங்குவோம். ஸ்லாக் அடிக்குது எனக்கு. சப்போர்ட் பண்ணலையா என்னன்னு தெரியல.
நான் போயிட்டு கொஸ்ட் வாங்கணும். நான் போய் கொஸ்ட் வாங்கிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். கைஸ் அதேமாதிரி ஸ்டீல பிராண்டில் நம்ம லக்கி பிளாக் ஓப்பன் பண்ணுற ஒரு வீடியோ போடுறேன். ஷார்ட்ஸ் மாதிரியே போட்டுறேன். ஏன்னா அந்த லக்கி பிளாக்ல வந்து செம்மையாக ஒன்று கிடச்சிது கைஸ். என் லெவலுக்கு கெத்து தான். சொல்லப்போனால் இந்த ஐடியில் நான் ஸ்டீல பிராண்ட் விளையாட மாட்டாங்க. ஏன்னா அதில் வந்து எக்ஸ்பென்சிவ் வந்துலாம் இருக்குது. ரீபர்த்தே பண்ணல இந்த ஐடியில். ஆனால் பில்லியன் கணக்கில் வச்சுருப்பேன். ஏன்னா இது வந்து ஒரு ஆல்ட் அக்கௌண்ட்டு. நான் வேறு ஒரு மெயின் அக்கௌண்ட்லேருந்து வரேன். ஒரு நாள் போனோன்னா கொஸ்ட் வாங்கிக்கலாம். மங்கீஸ் கன்ஃபார்ம் பண்ணலாம். கொஸ்ட் அக்செப்டடு. 6 மங்கி கொள்ளணும் கைஸ். அதுக்குன்னு நான் இந்தமாதிரி பண்ணுறேன்ட்டு நீங்கள் ரியல் லைஃப்பில் போய் இந்தமாதிரி மங்கியெல்லாம் கொள்ளாதீங்க. ஏன்னா அது வந்து நம்ம கான்ஸ்டியூஷனல் லா படி இல்லீகல். அதை பண்ணிங்கன்னா ஜெயிலில் போட்டுருவாங்க. அதேமாரி 99 லைஃப் ஃபாரஸ்ட்டில் நான் வந்து முயல் வெட்டுறேன். அந்த வீடியோ போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று. உள்ளே போகல, ஏன்னு தெரில, அப்லோட் ஆகலை. ஸோ இன்றைக்கி எப்படின்னா போட்டு ட்ரை பண்ணிடுறேன் அந்த வீடியோவை. அந்த வீடியோ வந்ததுக்கு அந்த வீடியோ வரும். கைஸ் அதேமாரி விண்வெளி தமிழ் கேமிங்கில் சேர்ந்து மைன்கிராஃப்ட் அப்புறம் கிராண்ட் விளையாட மல்டி பிளேயர்னு இருக்கும். அதுக்கும் உங்கள் சப்போர்ட்டை தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளே பண்ண மாட்டோம் டிஃபென்ஸ் மாதிரி. நடா இவன் உள்ளே போக மாட்டேங்குது. ஓகே இன்னும் 2 மங்கி கொண்டா கொஸ்ட்டு முடிஞ்சிடும். நான் கொஸ்ட்டு முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேங்க கைஸ். கொஸ்ட்டு முடிச்சிட்டோம். அடுத்த கொஸ்ட்டு நம்ம போய் எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அடிச்சு போட்டு ஓகே கைஸ் நான் வந்துட்டேன். இப்போ இந்த கொரில்லா கொஸ்ட் வந்துட்டேன். இவங்க லெவல் கொண்டு அட்ரா கொன்னுட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ வந்து இருக்கும் பேக் யார் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஸ்பெஷல் வந்துட்டான். அதனால தான் வச்சுருக்கேன். வேஸ்ட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொரில்லா அடிக்கிறது கஷ்டமாக தான் ஆகணும். ஒரு தடவை மிஸ் ஆகலாம், இன்னொரு தடவை மிஸ் ஆகாதுடா. இருடா வரண்டா. கொரில்லா கிங்க அதுதான் போகணும். அடிக்கிறேன்னு கொரில்லாவெல்லாம் போய் அடிக்க போயிடாதீங்க. அதுவும் எக்ஸ்டிங்க்ல தான் இருக்குது. அவங்க இவன்ஸ் எடுக்கிறேன்டா, அந்த கொள்றேன்டா. டே இவனடா கேமரா ஊத்துக்கிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அச்சாச்சா நம்ம எனர்ஜி ரொம்ப கம்மியாகுது உங்களை அடிக்கும் போது. அதனால கொஞ்சம் பார்த்துருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எனர்ஜி
இந்த கொஸ்டின் நான் எப்படி முடிய போகிறேன் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நான் வரலாறு மூடு 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 ஃப்ரெண்ட்ஸ். கம்ப்யூட்டர் நல்லா தாங்க யூஸ் போயிடுச்சு. சொல்கிறோம் இந்த கேம் கம்ப்யூட்டரில் ஈஸியோ கைஸ். அடிக்கிறானுங்க கைஸ் இப்படி கைஸ். இந்த பார்ட் 2 2 செக்மெண்ட் எடுக்கலான்னு இருக்கேன் கைஸ் நான். இந்த கொஸ்ட்டு கொஞ்சம் முடிச்சுட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். இவனை மட்டும் கற்றுச்சிருக்கேன். கைஸ் இந்த கொஸ்ட்டை முடிச்சுட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் நான் திரும்பி ஹோம்கே வந்துட்டேன். ஏன்னா நம்ம வந்து சில பொருள்லாம் வாங்கிட்டு போயிடலாம். ஏன்னா அவங்களை அடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்படி அடிக்கிறானுங்க. அதனால் நம்ம வந்து கட்டானா புது கட்டான அப்கிரேட் பண்ணுவோம். கட்டானாவை பர்ச்சேஸ் பண்ணலாம் கைஸ். ஓகே நம்மளால் இப்போ கட்லஸ் தான் வாங்க முடியும்னு நினைக்கிறேன். வாட் கட்லஸ் மெனுவில் இருக்கும் கைஸ். கட்லஸ் எக்யூப் இந்த கட்லஸ் வச்சு நாங்கள் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் இப்போ நான் வந்து பைரேட் வில்லேஜ்னு ஒரு இடத்துக்கு வந்துருக்கிறேன். இந்த இடம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அடுத்த எபிசோடில் இந்த எபிசோடு வந்து நான் கொஸ்டின் முடிக்கிறதுக்கு வரல. சும்மா இந்த மேப்பை வந்து அப்படியே சுற்றிட்டு அப்படியே போகலான்னு தான் வந்திருக்கேன். செகண்ட் செக்மெண்ட்டு நான் போடுறேன். அதில் வேணால் இந்த கொஸ்ட்டை எப்படின்னா முடிக்கலாம். ஒரு அடிக்க முடியுமா? பைரேட் தான் வேணுங்களா? லெவல் 35 கொண்டானுங்க கைஸ். இங்கே தான் ஸ்பான் பண்ணுறானுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே என்ன இருந்துச்சுன்னா அடிச்சுட்டு போயிடலாம். இங்கே லூட்டு முடிஞ்ச அளவுக்கு அடிச்சுட்டு போனாங்க. ஸோ டீலர் ஆஃப் தி வெஸ்ட் டுவெல் கட்டானாவா? ஸோ 12,000 ஆனாப்பா. அயன் மேஸா வேணாம்ப்பா சாமி டேய். கைஸ் இதோட இந்த பார்ட்டை முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் மெகாவர்ஸ் கேட்டதுனால தான் இதை பண்ணியிருக்கோம். எனக்கு தெரியாது இப்போ அவன் அடிக்கிறேன். எனக்கு தெரியாது. நான் ஓசியில் போய் அவன் கில்ல எடுத்துடுறேன். சத்தியமாக டேஞ்சரு. தொடர்ந்து வீடியோ முடிச்சிடலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் மெகாவர்ஸ் தமிழ் கேமிங் அவர் அப்படின்னு ஒருத்தர் கேட்டதுனால தான் இந்த கேம் பிள்ளைவை நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த கேம் நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இந்த கேம் அடுத்த பார்ட் போனோன்னா உங்கள் சப்போர்ட்டையும் உங்கள் ஆதரவையும் நீங்கள் தரணும். தருவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ உங்களிடம் விடைபடுவது நிஷித் தமிழ் கேமிங். வீடியோ பார்த்தவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பெல் அடிச்சு ஆளில் வச்சுக்கோங்க guys. ரொம்ப லென்த் ஆகிடுச்சு போல் வீடியோ.